கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 92:12 சொல்லப்படுகிறது, நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று சொல்லப்படுகிறது. நம்ம வேதத்துல வாசிக்கின்றோம், ஒருவன் கூட நீதிமான் இல்லை என்று வேதத்துல சொல்லப்படுது. அப்ப நம்முடைய பார்வையில நம்ம பாவிகளா தான் இருக்கோம், நம்ம நீதிமான்னு சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பார்வையில நீதிமான்கள். அவங்க யார் அப்படின்னா, அவங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பாங்க, அவரிலே அன்பு கூறுவாங்க, அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரது வழியிலே நடக்கிறவர்களாக இருப்பாங்க. அது ஆண்டவருடைய பார்வையில அவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களா? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருப்பாங்க, தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் முது வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்றார். நாம் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு ஆலயத்துக்கு போயிட்டு வருவாங்க, சரிங்களா? அவங்களுக்கு எப்படி காதுக்கு இனிமையா இருக்கிறதோ, எங்க பிரசங்கம் இருக்குதோ அங்க அதிகமா போவாங்க. கண்டித்து பேசுற இடத்துக்கு போக மாட்டாங்க, இப்படி அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு செடியை ஒரு நிலத்துல வைத்து தண்ணி ஊத்துறோம், கொஞ்சம் அதை தளர்த்த உடனே அதை பிடுங்கி இன்னொரு இடத்துல வைக்கிறோம், திருப்பி பிடுங்கி இன்னொரு இடத்துல வைக்கிறோம். அப்படி வச்சா அந்த செடி என்ன ஆகும்? கருகி போகும். ஒரு ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களாக இருங்க, அப்பொழுது நீங்க செழித்திருப்பீங்க. முதிர் வயதிலும் ஆண்டவர் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக உங்களை வைப்பாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.